அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கர்ப்பிணி பெண்கள் அதாவது ஏஎன்சிக்கு எப்படி மாதம் ஹைட் வெயிட் அப்டேட் பண்ணுறது, அதே மாதிரியே கர்ப்பகால எடை பராமரிப்பில் நமக்கு விசிட் கேட்கும் போது எப்படி அதில் கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி பதிவு பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல கர்ப்பிணி பெண்கள். ஸோ இவங்க கர்ப்பிணி பெண்களை இங்கே நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இவங்களுக்கு 3 கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க. மோகனப்பிரியா முருகேசன், சல்மா எஸ், சுசிலா வீரன். ஸோ இந்த 3 பேர் இருக்காங்க. இந்த 3 பேர்த்தில் இப்போ நான் இவங்க மோகனப்பிரியா முருகேசனுக்கும் சல்மா எஸ்ஸுக்கும் எப்படி மாதம் இந்த ஏஎன்சியோட ஹைட் வெயிட் பதிவு பண்ணுறது, ப்ளஸ் கர்ப்பகால எடை பராமரிப்பில் எப்படி எடை உயரம் பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சல்மா எஸ்ஸுக்கு நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? இவங்களுக்கு சைட்டில் இருக்கக்கூடிய 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 புள்ளியை டச் பண்ணோடனே பாருங்கள், வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து விவரங்களை சேகரிக்கும் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஆரோக்கியத்தை ட்ராக் செய்தல் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஏஎன்சிக்கு அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் எடை உயரம் ஹெச்பி லெவலும் இதில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத பற்றி இங்கே பார்த்துடலாம். ஆரோக்கியத்தை ட்ராக் செய்தல் இங்கே நம்ம அம்புக்குறி இருக்குது பார்த்தீங்களா? இதை இங்கே கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் என்னென்ன கேட்குதுன்னா, உயரம் சென்டிமீட்டர்லையும் எடை கிலோவிலையும் கேட்குது. அடுத்து ஹீமோக்ளோபின் கேட்குது. ஸோ இந்த 3ஐயும் ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ இவங்களோட எடை வந்து ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 153 சென்டிமீட்டரு, எடை வந்து பார்த்தீங்கன்னா 48.300. ஓகேங்களா? ஸோ இதை பதிவு பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் இருக்குது பார்த்தீங்களா? ஹீமோக்ளோபின் வந்து பார்த்தீங்கன்னா 7.1 இருக்குது. ஸோ நம்ம அதையும் நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இங்கே நம்ம சமர்ப்பிக்க கொடுத்துறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் செய்யணுங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து மருந்துகள் இருக்குது. இவங்க ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த டேப்லெட்ஸையும் நம்ம ஃபோலிக் ஆசிட் எடுத்துக்கிறாங்க, இரும்பு சத்து வைட்டமின் எடுத்துக்கிறாங்க. ஸோ கால்சியம் 4மே எடுத்துக்கிறாங்கன்னா 4மே நம்ம கிளிக் பண்ணிட்டு இங்கே அடுத்தது நம்ம சமர்ப்பிக்க கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஊட்டச்சத்து இடையீடு. ஸோ இதில் வந்து அவங்க என்ன டைப் ஆஃப் மருந்து எடுக்கிறாங்க, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குங்க. அலோபதி, நம்ம ஹோமியோபதி, ஆயுஷ் எல்லாருமே அலோபதி தான் எடுக்கிறாங்க. ஸோ அந்த அலோபதியை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்க என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே செலெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சல்மா எஸ்ஸுக்கு இந்த மாதம் பதிவு பண்ணக்கூடிய எடை உயரத்தை எப்படி பதிவு பண்ணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ப்பகால எடை பராமரிப்புக்கு இந்த சல்மா எஸ்ஸுக்கு எப்படி பதிவு பண்ணுறதுன்னு பார்க்க போகலாம். இங்கே பாருங்கள், சல்மா எஸ்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய 3 புள்ளி இங்கே டச் பண்ணிவிட்டேன். டச் பண்ணிட்டு பாருங்கள், கீழேருந்து 3ஆவதாக இருக்கும் பாருங்கள், கர்ப்பகால எடை அதிகரிப்பு /ஏஎன்சி விவரங்கள் இருக்கும். ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கிளிக் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே கிளிக் பண்ணிடுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஏஎன்சி இவங்களுக்கு மொதல் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா 2/11/2024 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த விசிட் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு ஏஎன்சி 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 16/11/2024 வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் இவங்களுக்கு எப்படி வந்து இந்த விசிட்டை வந்து ஃபில் பண்ணுறது, விவரங்களை எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறத இங்கே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஏஎன்சி விசிட்டு ஏஎன்சி 1ங்கிறது விவரம் சேகரிக்கிறதுங்கிறத இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், உயரம், எடை, ஹீமோக்ளோபின், என்னைக்கு வந்து நீங்கள் விசிட் பார்த்தீங்க அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் பதிவு பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு பார்த்தீங்களோ அந்த பதிவு பண்ண தேதியை இங்கே லாஸ்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இப்போ இவங்களோட ஹைட்டு வெயிட்டையும் நம்ம ஃபஸ்ட்டு பதிவு பண்ணிடலாம். ஹைட் வந்து 153 சென்டிமீட்டரு, வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 44.2. ஸோ நம்ம கிளிக் பண்ணிடலாம். அடுத்து ஹீமோக்ளோபின் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 7.8. இதை கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக வந்து ஏஎன்சியின் உண்மை. ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னைக்கு தேதியில் போய் பார்த்துருப்பீங்களோ அந்த தேதியை நம்ம இங்கே பதிவு பண்ணலாம். ஸோ நம்ம 11ஆவது மாதம் பார்த்துருக்குறோம். ஓகேங்களா? ஸோ 12ஆம் தேதி. ஸோ ஓகேங்களா? இப்போ அந்த 2ஆம் தேதியை நம்ம இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம என்னைக்கு தேதியில் பார்த்தோமோ ஸோ அந்த தேதியை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. ஸோ இப்படி தாங்க வந்து கர்ப்பகால எடை பராமரிப்பில் ஒரு ஏஎன்சிக்கு ஹைட் வெயிட் ஹீமோக்ளோபின் பதிவு பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இவங்களுக்கு என்ன தேதியில் நீங்கள் விசிட் பார்த்தீங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே வந்துடும். இங்கே கீழே திரும்பி செல்கன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த திரும்பி செல்களை இங்கே கிளிக் பண்ணிடலாம். ஓகேங்களா? மொதல் விசிட்டை இவங்களுக்கு வெற்றிகரமாக பதிவு பண்ணியாச்சு.
அதே மாதிரியே விவரங்களை சேகரிக்கும் ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ரெண்டாவது இதுலேயும் நமக்கு போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அதே தான் டீட்டெயில் கேட்கும். நமக்கு இதுக்கு 153 சென்டிமீட்டர் அவங்களுக்கு கிளிக் பண்ணிடலாம், பதிவு பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 48.3 இருக்கிறாங்க, அதையும் கிளிக் பண்ணிடலாம். ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்தீங்கன்னா 7.1 தான் இருக்குது. ஸோ நம்ம அதையும் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கடைசியாக இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா என்றைக்கு நீங்கள் விசிட் பார்த்தீங்களோ அன்னைக்கு தேதியை நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து டிசம்பரில் டிசம்பர் 16 தான் நான் விசிட் பார்த்தேன் அப்படின்னா அந்த டிசம்பர் 16 நம்ம இங்கே கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துட்டு நம்ம அந்த என்னைக்கு தேதியில் நீங்கள் விசிட் பார்க்குறீங்களோ அந்த தேதியை போட்டுட்டு இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. இந்த சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் 16/12 இன்றைக்கு விசிட் பார்த்தாச்சு. ஏஎன்சி விவரங்கள் விரைவில் பயனாளிகளின் சுய விவரத்தில் பிரதிபலிக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏஎன்சி விவரங்கள் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியாச்சு. ஸோ இதுக்கு கீழே பின்னாடி திரும்பி செல்லுங்கள். ஸோ இவங்களுக்கு மறுபடியும் அடுத்த விசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ரெண்டாவது விசிட் போட்டது எல்லாத்தையுமே இங்கே வந்துருச்சு. ஸோ மூணாவது டைம் எப்போ பண்ணணும் அப்படின்னா 22/2/2025 அன்னைக்கு நம்ம வந்து மறுபடியும் உங்களுக்கு இவங்களோட டீட்டெயில்ஸை பதிவு பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த தேதி வரத்துக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணக்கூடாது, அந்த தேதிக்கு அப்புறம் இல்லைன்னா அந்த தேதியில் நம்ம இங்கே பதிவு பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்படி தாங்க ஒரு கர்ப்பகால எடை அதிகரிப்பில் இருக்கக்கூடிய ஏஎன்சிக்கு கர்ப்பகால எடை அதிகரிப்பு இப்படி தாங்க பதிவு பண்ணணும். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு ஏஎன்சிக்கு நான் உங்களுக்கு பதிவு பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோகன பிரியா இருக்குது பார்த்தீங்களா, இவங்களுக்கு நம்ம எப்படி நம்ம கர்ப்பகால எடை பராமரிப்பில் பதிவு பண்ணலாங்கிறதையும் பார்த்தரலாம். அதே மாதிரி இந்த மாதத்துக்கு உண்டான ஹைட்டு வெயிட்டு எப்படி பதிவு பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தரலாம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கர்ப்பகால எடை பராமரிப்புக்குள்ளே போகிறேங்க. இங்கே பாருங்கள், உள்ளே போயாச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29/11/2024 முதல் விவரங்களை சேகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், மறுபடியும் நாங்கள் காப்புறம் பாருங்கள், ஒவ்வொருத்தருக்கும் இங்கே என்ன தேதியில் இங்கே நம்ம விவரங்களை சேகரிக்கணுங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நம்ம அந்த தேதிக்கு பின்னாடியோ இல்லை அந்த தேதியில தான் நம்ம போக முடியும். ஓகேங்களா. விவரங்களை சேகரிக்குங்கிறதுல இங்கே போயிடலாம். விவரங்களை சேகரிக்கும் நம்ம முன்ன சொன்ன மாதிரியே தான் எடை, உயரம், ஹீமோக்ளோபின் அவங்க என்னைக்கு டேட்டில் விசிட் பார்த்தீங்கிறது இங்கே காமிக்கும். ஸோ இவங்களோட ஹைட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பதிவு பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து நம்ம இங்கே பதிவு பண்ணிடலாம். அடுத்தது அவங்களோட ஹீமோக்ளோபின் பதிவு பண்ணிவிட்டு ஸோ இவங்க என்னைக்கு டேட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படிங்கிறது நம்ம பதிவு பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ 29/11/2024 அன்றைக்கே பார்த்துருக்குறாங்க. ஸோ அந்த பார்த்த தேதியை நம்ம இங்கே பதிவு பண்ணிவிட்டு இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. ஸோ இப்படி தான் கர்ப்பகால எடை பராமரிப்பில் ஹைட் வெயிட் பதிவு பண்ணுங்க. ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வெற்றிகரமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி திரும்பி செல்லுங்க. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விசிட் கேட்கும். ஸோ இந்த ரெண்டாவது ஏஎன்சி விசிட்லேயும் பார்த்தீங்கன்னா விவரங்களை சேகரிக்கணும். இது வந்து தேதி கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 13/12/2024 கொடுத்துருக்குறாங்க. ஸோ இவங்க விவரங்களை சேகரிக்க உள்ளே போயிருங்க. ஸோ இவங்க உள்ளே போனதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அதே டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். இங்கே பாருங்கள், அவங்களோட ஹைட்டு வந்து கேட்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டு கேட்கும். ஓகேங்களா. வெயிட்டு போட்டாச்சு. ஹீமோக்ளோபின் லெவல் கேட்கும். ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் போட்டாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு விசிட் பார்த்துருக்குறாங்களோ விசிட் பார்த்த தேதி. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13/12 ஸ்டார்ட் ஆகிருக்கு விசிட் பார்க்கணும். ஆனால் இவங்க பார்த்தது ஜனவரி 3 தான் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதனால் ஜனவரி 3 பார்த்ததை இங்கே நம்ம டேட்டா இங்கே வந்து கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே கொடுத்தோன்னே 3/1/2025 தான் இவங்க விசிட் பார்த்துருக்குறாங்க. ஸோ அதனால் இந்த தேதியை போட்டு நம்ம இங்கே சமர்ப்பிக்க பண்ணுறோங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு எல்லா விஷயமும் இங்கே பதிவு பண்ணியாச்சு, வெற்றிகரமாக இருக்குங்கிறது சொல்லிட்டாங்க. இப்போ திரும்பி சென்றதுக்கப்புறம் பாருங்கள், இவங்களுக்கு ரெண்டாவது விசிட்டோட டீட்டெயில்ஸ் இங்கே பதிவு பண்ணது இங்கே வந்துடும். இங்கே மூணாவது விசிட் வந்து எப்போன்னா 21/3/2025. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த விசிட் பதிவு பண்ண முடியாது. 21/3/2025 அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த நாள் தான் இந்த ஏஎன்சியோட விசிட்டை இங்கே பதிவு பண்ண முடியும், டீட்டெயில்ஸ் இங்கே பதிவு பண்ண முடியுங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பின்னாடி போயிருங்க. ஸோ இப்போ இந்த மோகனப்பிரியா முருகேசனுக்கு இந்த மாதத்துக்கு உண்டான ஹைட் வெயிட் எப்படி பதிவு பண்ணுறது, ஊட்டச்சத்து தலையீடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இந்த 3 புள்ளிகளை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து விவரங்களை சேகரிக்கும் இருக்கு. ஸோ இந்த ஊட்டச்சத்து விவரங்களை கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஆரோக்கியத்தை ட்ராக் செய்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்துக்கு உண்டான ஹைட்டு, வெயிட்டு, ஹீமோக்ளோபின் லெவலில் இங்கே பதிவு பண்ண போகிறாங்க. இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 141 இருக்காங்க. இங்கே 62.6 இருக்கிறாங்க வெயிட்டு. ஹீமோக்ளோபின் லெவல் பார்த்தீங்கன்னா
9.8 இருக்காங்க. ஸோ நம்ம அதையும் பதிவு பண்ணலாம். இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம டிசம்பர் மாதத்துக்கு உண்டான டேட்டாஸ் தான். டிசம்பர் மாதத்தில் எடுத்துக்கிறத வச்சு தான் நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். சார் டிசம்பருங்களைங்க ஜனவரி மாதத்துக்கு எடுத்ததை வச்சு நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இங்கே ஒரு கிளிக் ஆயிடுச்சு. ஸோ வெற்றிகரமாக இருக்குன்னு வந்துருச்சு. ஸோ இவங்க ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ இரும்பு சத்து மாத்திரை எடுத்துக்கிறாங்க, வைட்டமின் மாத்திரை எடுத்துக்கிறாங்க, கால்சியம் மாத்திரை எடுத்துக்கிறாங்கன்னா, ஸோ இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சமர்ப்பிக்கவுங்கிறத கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுவும் வெற்றிகரமாக வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கங்கிறது அலோபதி, ஹோமியோபதி, ஆயுஷ். ஸோ நம்ம எல்லாமே அலோபதி மருத்துவமனை தான் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இவங்களும் அதான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. அலோபதியை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சமர்ப்பிக்கவும் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட 3 விதமான விஷயங்களும் இங்கே வெற்றிகரமாக பதியப்பட்டிருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் வந்து மாதம் மாதம் பண்ணுங்க. கர்ப்பகால எடை பராமரிப்புங்கிறது வரது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏஎன்சி டேட் வந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கோ இல்லை அடுத்த நாளோ தான் நம்ம பதிவு பண்ண முடியுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த விஷயத்தையும் அதையும் மிங்கிள் பண்ணிக்காதீங்க. இப்போ இதில் வந்து வளர்ச்சி மற்றும் ஊட்டச்சத்து நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நம்ம பதிவு பண்ணுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னைக்கு டேட் வருதோ அந்த டேட்டில் தான் பதிவு பண்ண முடியும் விசிட் பார்க்குற அன்னைக்கு. ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக பதிவு பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நமக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளாரிட்டி பண்ணப்படும். அடுத்தது இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்ஸ்னால் எப்போ வேணாலும் திருப்பி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கொலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.